பிரைஸ் த லார்ட். எசாயா 41 அதிகாரம் 14 முதல் 17 வரையுள்ள இறை வார்த்தைகள். யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடிப்பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய். காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றன, அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றன. ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதில் அளிப்பேன். இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். ஆம், நம்மை கைவிடாத நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நம் ஆண்டவர் நம்மை பார்த்து அஞ்சாதிரு என்று கூறி, ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பேன் என்று வாக்குறுதி தந்து, நம் ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்தி நம்மை பலப்படுத்துபவராக இருக்கிறார். உண்மையில் நாம் பாக்கியவான்கள். மீட்பர் என்று பார்க்கும்போது இஸ்ரேலின் தூயவரை தவிர வேறு பெயர் குறிப்பிடப்படவில்லை. நமக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். இதை நினைத்து நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவர் நம்மை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவார். நம் ஆண்டவரின் துணையால் நாம் மலைகளை போரடித்து நொறுக்குவோம், குன்றுகளை தவிடுபொடியாக்குவோம். ஆண்டவரில் நாம் அகமகிழ்வோம், இஸ்ரேலின் தூயவரில் நாம் மேன்மை அடைவோம். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றன, அது கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு பதில் அளிப்பேன் என்று கூறுகிறார். நம் ஆண்டவர் நாம் தாகத்தால் நாவறண்டு போகும்போது நமக்கு தேவையான நீரை தந்து நம் தாகத்தை தணிப்பவராக இருக்கிறார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டேன் என்று நமக்கு வாக்குறுதி தருகிறார். நாம் நம்மை கைவிடாத ஆண்டவரின் கைகளை பற்றி பிடிப்போம். ஆண்டவர் நம் சார்பாக நமக்கு துணையாக இருக்கும்போது நாம் எதை குறித்தும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை நம்மை அச்சப்படுத்தும் காரியம் எதுவாக இருந்தாலும் அதை நம் ஆண்டவரிடம் தெரியப்படுத்துவோம். ஆண்டவரே நம்மை மேன்மையடைய செய்வார். ஆமேன். காட் பிளஸ் யூ.